ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 12 பிழையற்ற சொல் எது அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் எவ்விதமான பிழைகளுமின்றி சரியான சொல்லாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. மீதம் இருக்கக்கூடிய சொற்களில் சில எழுத்து பிழைகள், சிறிய எழுத்துப்பிழை இருக்கும். அதனால் மற்ற சொற்கள் அனைத்துமே தவறான சொற்களாக இருக்கும். ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான சொல்லாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் உங்களுக்கு இறுதியில் கொடுக்கப்படும். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிபார்த்து கொள்ளலாம் நண்பர்களே. வாங்க பிழையற்ற சொல் எது பகுதி 12 பார்க்கலாம். நண்பர்களே, பிழையற்ற சொல் எது பகுதி 12 அதற்குரிய வினாச்சொற்களை இப்பொழுது பார்க்கலாம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் சந்தனம், வினா, பழச்சாறு. இங்கு 3 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் எழுதுப்பிழையாக உள்ளவை. ஒரு சொல் சரியான சொல். அந்த சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள். அதுதான் விடைச்சொல். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் வரவு, கதிரவன், நீலம். இந்த 3 சொற்களில் 2 சொற்களில் எழுத்துப்பிழைகள் உள்ளன. அந்த 2 சொற்களும் தவறானவை. ஒரு சொல் எவ்விதமான எழுத்துப்பிழைகளுமின்றி சரியான சொல்லாக அமைந்துள்ளது. அதுதான் விடைச்சொல். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் சமத்துவம், எண்கோணம், மகள். இங்கு 3 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் பிழையான சொற்களாக அமைந்துள்ளவை. எவ்வாறெனில் ஒரு சொல்லில் ஒரு எழுத்துப்பிழை அமைந்துள்ளது. அதேபோல் மற்றொரு சொல்லிலும் ஒரு எழுத்துப்பிழை உள்ளது. எனவே 2 சொற்கள் தவறான சொற்கள். ஒரு சொல் எவ்விதமான எழுத்துப்பிழைகளுமின்றி விடையாக அமைந்துள்ளது. விடைகளை கண்டுபிடியுங்கள். பிழையற்ற சொல் எது பகுதி 12 அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் வளிமண்டலம், கூட்டணி, சந்திரன். இந்த 3 சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் எவ்விதமான எழுத்துப்பிழைகளுமின்றி அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது. மற்ற 2 சொற்கள் சிறிய எழுத்துப்பிழைகளுடன் அமைந்துள்ளவை. விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் குளிர்ச்சி, வணிகம், ஆசிரியர். இந்த 3 சொற்களில் ஒரு சொல் பிழைகளின்றி அமைந்துள்ளது. அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடிய சொல். அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் கண்டுபிடித்த விடைச்சொல்லினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பிழையற்ற சொல் எது பகுதி 12 அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் தினமும், பூனை, குடும்பம். இந்த 3 சொற்களில் 2 சொற்கள் விடையாக அமையாது. ஏனெனில் 2 சொற்களிலும் சிறிய எழுத்துப்பிழைகள் உள்ளன. ஒரு சொல் விடையான சொல். ஏனெனில் விடைச்சொல்லில் எவ்விதமான பிழைகளும் இல்லை. எனவே விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள். பகுதி 12 பிழையற்ற சொல் எது அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். விடைகளை நீங்கள் கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். பிழையற்ற சொல் எது பகுதி 12 அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம். இப்பொழுது விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் சந்தனம், வினா, பழச்சாறு. இந்த 3 சொற்களில்
சந்தனம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ந என்ற எழுத்து பிழையான எழுத்து. அதேபோல் பழச்சாறு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ல என்ற எழுத்தும் பிழையான எழுத்து. வினா என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள். எனவே வினா என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் வரவு, கதிரவன், நீலம். இந்த 3 சொற்களில் கதிரவன் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்து பிழையாகும். அதேபோல் நீலம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ல என்ற எழுத்தும் பிழையாகும். எனவே இவ்விரண்டு சொற்களும் பிழையான சொற்கள். வரவு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 3 எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடையாக அமைகிறது. எனவே வரவு என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் சமத்துவம், எண்கோணம், மகள். இந்த 3 சொற்களில் எண்கோணம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ந என்ற எழுத்து பிழையாகும். அதேபோல் மகள் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இல் என்ற எழுத்தும் பிழையான எழுத்து. எனவே இவ்விரண்டு சொற்களும் விடையாக அமையாது. சமத்துவம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து சொற்களும் சரியாக அமைந்து இங்கு விடையாக அமைகிறது. எனவே சமத்துவம் என்ற சொல் விடை சொல் ஆகும். நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பிழையற்ற சொல் எது? பகுதி 12. அதற்குரிய வினாச்சொற்களாக நாம் அடுத்து பார்த்த வினாச்சொற்கள் வளிமண்டலம், கூட்டணி, சந்திரன். இந்த 3 சொற்களில் வளிமண்டலம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்து பிழையான எழுத்து. அதேபோல் சந்திரன் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்தும் பிழையான எழுத்து. கூட்டணி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 4 எழுத்துக்களும் சரியாக அமைந்து இங்கு விடைச்சொல்லாக அமைகிறது. எனவே கூட்டணி என்ற சொல் இங்கு விடைச்சொல்லாக அமைகிறது. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் குளிர்ச்சி, வணிகம், ஆசிரியர். இந்த 3 சொற்களில் குளிர்ச்சி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இர் என்ற எழுத்து பிழையாக அமைந்துள்ளது. அதேபோல் ஆசிரியர் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரி என்ற எழுத்தும் பிழையாக அமைந்துள்ளது. எனவே இவ்விரண்டு சொற்களும் விடையாக அமையாது. ஆனால் வணிகம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய 4 எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள். எனவே வணிகம் என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். பிழையற்ற சொல் எது? பகுதி 12. அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை தினமும், பூனை, குடும்பம். இந்த 3 சொற்களில் தினமும் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ந என்ற எழுத்து பிழையான எழுத்து. அதேபோல் பூனை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நை என்ற எழுத்தும் பிழையான எழுத்து. எனவே இவ்விரண்டு சொற்களுமே பிழையாக அமைந்து விடையாக அமையாது. ஆனால் குடும்பம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள். எனவே குடும்பம் என்ற சொல் இங்கு விடை ஆகும். நண்பர்களே, இன்று நாம் பகுதி 12 பிழையற்ற சொல் எது அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம். மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் நாம் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.